ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மணி சேவிங் சேலஞ்சுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டும் உருவாக்கி அதுலேயும் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மாதம் 5000 ரூபாய் எப்படி வந்து மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதத்தில் உங்களால் 5000 ரூபாய் ஈஸியாக சேமிக்க முடியும். அது வந்து என்ன சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி மணி சேவிங் சேலஞ்சில் மாதம் 5000 எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான். இப்போ கோல் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி 5000 அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் வந்து சொல்லியிருக்கிறேன். பட் வந்து யாருக்கெல்லாம் எந்த மாதத்தில் ஒரு 5000 ரூபாய் சேமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த டிப்பை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஏன் இந்த விஷயத்தை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நம்மளுடைய வியூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் செய்யவே முடியாது, கண்டிப்பாக இதுக்கெல்லாம் நிறைய பணம் வேணும், நிறைய வருமானம் வேணும், எங்களுக்கு வந்து போதுமானதாக இல்லை, எங்களால் சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால சொல்கிறேன், கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதனால் யாரெல்லாம் முடியும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய டைம் நான் வந்து சொல்லியிருக்கேன், எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது தான். நம்மளுடைய எண்ணம் என்னவாக இருக்கோ அதை வந்து இப்போ வந்து நான் இதில் 5000 ரூபாய் நான் சேமிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியாதவங்க ஒரு 1000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த மாதம் கண்டிப்பாக நான் 1000 ரூபாயாவது சேமிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி பாருங்கள். ஒரு 500 ரூபாய் சேமிச்சிருவோம். அந்த மாதிரி தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம மைண்டு எப்போவுமே சொல்லிகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சேலஞ்சாக எடுத்து பண்ணி அதில் சக்ஸஸும் உங்களால் பண்ண முடியும். அதனால் எண்ணம் அப்படிங்கிறது எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். நமக்கு நாமே பாராட்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸில் இதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் மணி சேவிங் சேலஞ்சு, கோல்டு சேவிங் சேலஞ்சு ரெண்டுமே நான் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸும் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாதம் நான் வந்து 3000 ரூபா சேமிக்கணும்னு நினச்சிருக்கேன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயிலிருந்து 2200 ரூபா 3000 ரூபா வரைக்கும் சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கண்டிப்பாக 80% வந்து சக்ஸஸ் எனக்கு கிடச்சிருது. அதனால தான் முழு முயற்சியோடு நம்ம வந்து பண்ணும்பொழுது நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அப்படி பண்ணும்பொழுது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு நானே வந்து கிரெடிட் கொடுத்துக்குவேன். இன்னொருத்தர் வந்து ஓ சூப்பர் நீ பண்ணிட்ட, நல்லா பண்ணியிருக்க, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் அப்படின்லாம் சொல்லணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இப்போது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபாய் சேமிச்சேன்னா ஓ சூப்பர் 2000 ரூபாய் சேமிச்சிட்டேன், அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் அப்படின்னா 3000 ரூபாய் சேமிச்சிட முடியும் அப்படின்னு எனக்கு நானே நான் வந்து கிரெடிட் கொடுத்துக்குவேன். அந்த மாதிரி பார்க்குற பெண்கள் வந்து பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே வந்து கண்டிப்பாக கிரெடிட் கொடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரைக்கும் நான் வந்து காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். சில மாதங்களில் என்னால் 1 கிராம் வாங்க முடியும், சில மாதங்களில் வெறும் அரை கிராம் வாங்க முடியும், சில மாதங்களில் ஒன்றுமே வாங்க முடியலன்னா 100 மில்லிகிராமாவது வாங்கிட்டு வந்து வச்சுருவேன். அப்போ சக்ஸஸ் ஆகும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன், சூப்பர் வாங்கிட்டீங்க, அடுத்த மாதம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி நமக்கு நாமே பாராட்டுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு அவசியம். அப்போ தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து போக முடியும். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக தாரக மந்திரமாக வச்சுக்கிட்டு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். இப்போ வந்து சேவிங் ஐடியாக்குள்ளே நம்ம வந்து போயிடலாம். தின சேமிப்புல பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 50 ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா 30 நாளில் நம்ம வந்து 1500 ரூபாய் சேமிச்சிருவோம். 50 ரூபாய் இதை தான் நான் வந்து இந்த மாதத்தோட மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்திருக்கேன். அதையே உங்களுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன். தின சேமிப்பில் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் எடுத்து வைங்க, 1500 ரூபாய் ஒரு மாதம் சேமிச்சிட முடியும். அடுத்தது வார சேமிப்பு. வார சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து காய்கறி வாங்குறது, என்வி வாங்குறது, ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வாங்குறது, இது வந்து பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்கும். அந்த அமௌண்ட்லேருந்து கண்டிப்பாக வாரம் நம்ம வந்து ஒரு 200 ரூபாய் சேமிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா 4 வாரத்துக்கு 800 ரூபாய் நம்மளுக்கு சேமிப்பு ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம். கண்டிப்பாக வருமானத்திலிருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து வைங்க. இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து பண்ண முடியும். எல்லாமே செலவுகள்லேருந்து 5000 ரூபாய் சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் உங்களுடைய வருமானத்திலேருந்து உங்களால் 1000 ரூபாய் எடுத்து வைக்க முடியுதா, 1500 ரூபாய் எடுத்து வைக்க முடியுதா, அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தின சேமிப்பில் 1500 ரூபாய், வார சேமிப்பில் 800 ரூபாய், வருமானத்தில் 1000 ரூபாய், அப்போ 3300 ரூபாய் கிடச்சிருச்சு. ஆனால் நம்ம வந்து 5000 ரூபாய் சேமிக்கணும் இல்லைங்களா? அடுத்தது எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது மாத சேமிப்பு. இப்போ ஏற்கனவே சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வேறு சேமிப்புகள். இது மாத சேமிப்பு. இந்த மாத சேமிப்பில் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மளிகை ஜாமானுக்கு பட்ஜெட் ஒதுக்கியிருப்போம். 3000 ரூபாய் ஒதுக்கியிருப்போம். சிலர் வந்து 5000 ரூபாய், சிலர் 6000 ரூபாய். நம்மளுடைய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒதுக்கியிருப்போம் இல்லையா? அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 500 ரூபாய் இந்த மாதம் சேமிச்சு
சேமிச்சிருங்க. அடுத்தது பெட்ரோல் அப்படிங்கிறது எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு ரூ. 300 அப்படிங்கிறதுனால அதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த சாரி அந்த பட்ஜெட்லேருந்து வாரத்துக்கு என்ன ஒதுக்கியிருக்கோமோ அதுலேருந்து வாரம் ஒரு ரூ. 100 மிச்சப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சப்படுத்தி அதில் ஒரு ரூ. 300 சேமிச்சிருங்க. அடுத்தது பால். என்னங்க பாலில் கூடமாங்க மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தோணுது. பட் நான் சில நேரங்களில் இதை பண்ணுறேங்கிறதுனால அதை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு நாளைக்கு நான் வந்து 1/2 லிட்டர் பால் வாங்குறேன் அப்படின்னா ஒரு நேரம் என்ன பண்ணுவோம்னா வீட்டில் சுக்கு காப்பி மட்டும் போட்டு குடிச்சிட்டு அந்த ரூ. 10 ரூ. 20 கம்மி பண்ணி நான் வந்து வாங்குவேன். அப்பப்போ இதை நான் பண்ணுவேன். இது வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிறதுனால நான் இந்த விஷயத்தை பண்ணுறேங்கிறதுனால இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு நாளைக்கு ரூ. 10 நம்ம மிச்சப்படுத்துகிறோம் அப்படின்னா 30 நாளைக்கு ஒரு ரூ. 300 கிடச்சிரும். ஏன்னா நம்ம ரூ. 5000 சேமிக்கணும் அப்படின்னு நம்ம சேலஞ்ச் எடுத்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ எங்கெல்லாம் நம்மளால் ரூ. 1 2 மிச்சப்படுத்த முடியுமோ அதை தான் நம்ம பண்ணணுங்கிறதுனால இதை நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இபிலெலாம் மிச்சப்படுத்த முடியுமா அப்படின்னு இந்த மாதத்தில் இப்போ வந்து அஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து 500லேருந்து 700 வருதுன்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நான் ரூ. 200 மிச்சப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு அதற்கான முயற்சிகளை பண்ணணும். இபியில் மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ரிட்ஜில் வந்து நிறைய பொருட்களை டம்ப் பண்ணக்கூடாது. இப்போ நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மளிகை ஜாமானா வாங்கி அதில் வந்து கோதுமை மாவு, மைதா மாவு என்னென்ன மாவு பொருட்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. நான் பார்த்ததுனால அதை நான் சொல்கிறேன். பட் எங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள், பழங்கள் அவ்வளோதான் இருக்கும். நான் வந்து எந்த ஒரு மாவு பொருளும் எந்த வேறு அதேமாதிரி லெஃப்ட் ஓவர் வந்து நிறைய இந்த குழம்பு மீதமாயிடுச்சு, அந்த சாப்பாடு மீதமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டம்ப் பண்ணி வைக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் பில்லு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் நம்ம தவிர்க்கலாம். அந்த மாதிரி என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இபி பில்லை குறைக்க முடியும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேஷன் நம்ம பண்ணுவோங்கிறதுக்காக இந்த சேலஞ்சை இந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஃபேன் ஓடனா உடனே ஆஃப் பண்ணுறது, டிவி வந்து தேவையில்லாமல் ஓடிட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து ஹீட்டர் வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆன் பண்ணி விட்டுட்டு அதை மறந்துடுறது, இதெல்லாம் நம்ம வந்து இந்த மாதத்துலாம் வந்து நான் ரூ. 200லேருந்து ரூ. 300 வரைக்கும் இபி பில்லை குறைக்க போகிறேன் அப்படின்னா என்னென்ன டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம வந்து மிச்சப்படுத்திடுவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதா நம்ம மிச்சப்படுத்தணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக மிச்சப்படுத்துவோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸில் வந்து ஒரு ரூ. 400. இது என்னதுங்க அதர்ஸ்னு ஒரு காலம் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மளிகை, பெட்ரோல், பால், இபி இப்படிலாம் நம்ம வந்து சொல்லுவோம் இல்லைங்களா? இது இல்லாமல் வேறு செலவுகளும் நம்ம வச்சுருப்போம். அந்த செலவுகள்லேருந்து அங்கே இங்கேருந்து ரூ. 10 ரூ. 20 ரூ. 30 இப்படி சில்லறை சேமிப்புகள் நம்ம பண்ணணும்னா அதில் ஒரு ரூ. 400 செலவு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இங்கே ஒரு ரூ. 1700 நம்ம சேமிச்சிட்டோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரூ. 3300 தின சேமிப்பு, வார சேமிப்பு, வருமானம் இதில் சேமிச்சிருக்கோம். இந்த மாத செலவுகள்ல இருந்து ஒரு ரூ. 1700 சேமித்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக என்ன பண்ணிட முடியும்? ரூ. 5000 சேமிச்சிட முடியும். நீங்கள் வந்து ரூ. 5000 உங்களால் சேமிக்க முடியலன்னா ஒரு 4000 அல்லது 2000 இல்லை ஒன்றுமே இல்லை ஒரு ரூ. 1000 சேமிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கண்டிப்பாக சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மணி சேவிங் சேலஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.